ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குன்ட்டு கோயம்புத்தூர், சென்னை ஜோனல் அது எல்லாமே போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்இஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா C++, பைத்தான் 99 வருது. ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் அண்டு ஈரோடு ஜோனலில், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு பெஸ்ட்டு டாப் 10 காலேஜஸ் என்ன, அது மட்டும் கிடையாது, அதனுடைய கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா சென்னை ஜோனல் போட்டிருக்கோம். ஒரு வேளை நீங்கள் பார்க்கலின்னா அதனுடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற, செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து நிறைய கோயம்புத்தூர் ஜோனலில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸோட கட் ஆஃப்ஸ் கம்யூனிட்டி வைஸ் நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய கட் ஆஃப்ஸ்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தது, எவ்வளோ ரேங்க் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு 10th ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ரேங்க்ஸ் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ ரேங்க் இருந்தது, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் என்னென்ன க்ளோசிங் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் 2023 டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கலாம். இந்த இயருக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஹவு டு சாய்ஸ் ஃபில்லிங்கு, இது எல்லாமே டீட்டெயில்ஸ் லாஸ்ட் இயர் போட்டிருக்கோம். இந்த இயர் இன்னும் டைம் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஏன்னா காரணம் என்னென்னா, இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10th தான் ரேங்க் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 11 to 20th வரலும் உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங் இஸ் மோர். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஆஃப்டர் 20th அப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்னும் 1 month நியரே இருக்குது. அதனால் 20 days ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டுருங்க போதும். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் ஜோனல் ப்ளஸ் ஈரோடு இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் போகணும் அப்படிங்கிற வில்லிங் இருக்கிறவங்களுக்கு டாப் காலேஜஸில் போகிறதுக்கு ஜிசிடி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கோயம்புத்தூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்திங்கன்னா இதுக்கு போகிறதுக்கு 196.5 இருக்கணுங்க. அதாவது ஓசியில் போகணுன்னா ப்ளஸ் 0.5. இந்த இயர் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இஸ் தேர். எந்தெந்த இதில் கட் ஆஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ரவுண்ட் 1லையா 2லையா அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு செண்டம் அப்படிங்கிறது மெட்ரிக்கில் நிறையா மேக்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மேக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஸோ கட் ஆஃப் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது எந்த கட் ஆஃப்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிசி 195.5, பிசிஎம் 194, எம்பிசி 195, அடுத்து எஸ்சி 184 இருக்கணும், எஸ்சிஏ 186, எஸ்டி 168.5 இருந்தால் உங்களுக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் இயரோடது. எஸ், லாஸ்ட் இயரோட தான். ஸோ லாஸ்ட் இயருக்கு முந்தைய இயரோ நம்மளுடைய டேட்டாஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அதனுடைய அனலைசிங் எல்லாமே வரும். நீங்கள் லாஸ்ட் இயரை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இந்த அனலைஸ் வச்சு தான் உங்களால் இந்த இயர் ஏதோ சாய்ஸ் ஃபில்லிங் சூஸ் பண்ண முடியும். ஸோ எதுவுமே அனலைஸ் இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. ப்ளஸ் இந்த இயரோட எவ்வளோ மார்க்ஸ் கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப்ஸ் 1 or 0.5 இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. அடுத்து சிஐடியில் எஸ்எஸ் இருக்குது. இதில் நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ இதுக்கு 197 கம்பேர் டு ஜிசிடி. சிஐடி ஓசியில் போகிறதுக்கு நிறையா கட் ஆஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பிசி 196.5, பிசிஎம் 194.5, எம்பிசி 195.5, எஸ்சி 182.5, எஸ்சிஏ 180.5 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 2 விதமாக இருக்கும். சிஐடினா தயவு செஞ்சு எல்லாருமே கோடை மட்டும் பாருங்கள்.
காலேஜ் கூட பாருங்கள். காலேஜ் நேம் வச்சு பார்க்கும்போது நிறைய வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும், என்னென்ன மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கெலாம் லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருக்கோம். கம்மிங் டேஸில் இந்த சேனலில் இனிமேல் 24க்கு எப்படி பண்ணுங்கிறது வரும். ஸோ அதில் ஒருவேளை லாஸ்ட் இயர் இதை பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து சேனலுக்குள்ளார போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து இருக்கும். 2024 வந்து இந்த இயரோடது இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. 2023 இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் வேணும்னா கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுக்கு கோயம்புத்தூர் சிஐடி. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் இருக்குது 2025. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 186 ஓசி, 180 பிசி, 175.5 வந்து பிசிஎம், 178 எம்பிசி, 164.5 எஸ்சி, 161 எஸ்சி, 155 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வாய்ப்புகள் இஸ் தேர். அடுத்து ரத்னம் இருக்குது, ஏஷியன் இருக்குது. அடுத்து ஸ்ரீ ரங்கநாதர். இந்த காலேஜுக்கெலாம் உங்களுக்கு போகணுன்னா கட் ஆஃப் வைஸ் ரொம்ப 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 குறைவாக இருந்தாவே போதுமானதாக இருக்கும். ஸோ இத்தனை காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் இல்லாத காலேஜஸே கிடையாது. அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி தான், பட் திஸ் இஸ் வந்து அப்ளைட் ரிசர்ச் 2377. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 197. பிஹெச்டி போனோம் அப்படின்னா அதில் வந்து கட் ஆஃப் வைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். அடுத்து வருது பின்னாடியே. ஸோ 196.5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு, 193 பிசிஎம், 193.5 எம்பிசி, 178 வந்து எஸ்சி, 183 வந்து எஸ்சிஏ கேண்டிடேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறேன் இல்லையா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. ஸோ இதையும் கம்பேர் பண்ணிக்கங்க, பார்த்துக்குங்க. கட் ஆஃப் வைஸ் வந்து தயவு செஞ்சு மாற்றி போட்டுறாதீங்க. இது நிறைய பேர் பேரண்ட்ஸ் முதல் கொண்டு தப்பு பண்ணுறது தான். ஸோ அதனால் எப்போவுமே கோடை வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க, ப்ளஸ் காலேஜ் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு 178.5, 174 வந்து பார்த்திங்கன்னா பிசி, 163 பிசிஎம், 162 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி. இன்னும் இதில் வந்து எஸ்சி வந்து 122, எஸ்சி வந்து 103, எஸ்டி வந்து 123.5. சில டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில காலேஜஸில் சில கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், செக் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருந்தால் அங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் இன் கோயம்புத்தூர். ஸோ இதுக்கு 187 வேணும் உங்களுக்கு கட் ஆஃப். 184 ஃபார் பிசி, 176 பிசிஎம், 176.5 வந்து எம்பிசி, 141.5 எஸ்சி, 144.5 வந்து எஸ்சிஏ, 134 வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வாய்ப்புகள் இஸ் தேர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு கேசிடி, இதுவும் டாப் காலேஜில் ஒன்று. 195 வந்து ஓசிக்கும், 192.5 எம்பிசி பிசி, 191 பிசிஎம், 190.5 உங்களுக்கு எம்பிசி கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த காலேஜ் எல்லாமே லிஸ்ட்டில் வரும். தாராளமாக நீங்கள் மேபி இஃப் யூ ஆர் இன் 185 இருந்தாலும் நீங்கள் டோன்ட் வரி, நீங்கள் தாராளமாக ஃப்ரெண்டில் போடலாம். ஸோ ஹவு டு சாய்ஸ் ஃபில் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ இந்த இயரும் வீடியோஸ் வரும். கீப் டச், அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 173.5 வந்து எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு, 162.5 எஸ்சிஏ, 168 வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் டாப் காலேஜ் இன் கோயம்புத்தூர் ஜோனலில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் SKCET. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 192.5, ஓசியில் போகணுன்னா பிசி ஃபார் 190, அடுத்து பிசிஎம் 188.5, எம்பிசி 187, எஸ்சி 157, எஸ்சிஏ 152.5, எஸ்டி வந்து 135.5 இருந்ததுன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த காலேஜ் போகலாம். அடுத்து ஒன் மோர் டாப் காலேஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் காலேஜ் அட்டானமஸ். ஸோ இந்த காலேஜும் டாப் காலேஜில் ஒன்று கோயம்புத்தூரில். 183 ஓசிக்கு, 175 பிசி, 175.5 பிசிஎம், 172.5 எம்பிசி, 142 வந்து எஸ்சிஏ ஃபார் 119.
எஸ்டி வந்து 1445க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவைப்புதூர், குனியமுத்தூரில் ஒன்று இருக்குது, கோவைப்புதூர் 2 காலேஜ் இருக்குது, ரெண்டும் சேம் கேம்பஸ் தான். இதை பற்றி வந்து இண்டிவிஜுவலாக எல்லா அதாவது இதுக்கும் போட்டிருக்கோம், நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், எல்லா பிரான்ச்சோட கட் ஆஃப்ஸும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். 2024ஓட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், ப்ளஸ் கோவை ஜோனலில் டாப் காலேஜ் லிஸ்ட்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 184.5 வந்து ஓப்பன் கேட்டகரிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 179.5 பிசி, 176 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம், 173.5 எம்பிசி, 141 ஃபார் வந்து எஸ்சி, 131.5 எஸ்சி, 148.76 எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இஸ் தேர் வாய்ப்புகள். அடுத்து எஸ்என்எஸ், இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜ், 165. ஸோ நியர் 160 + 150 ப்ளஸ் இருந்தீங்கன்னா யூ ட்ரை திஸ். அடுத்து நெஹ்ரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுலேயும் 161 தான். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 176. மேபி வந்து எனி அதர் காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கற்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கற்பகம் இருக்குது, அதுவும் இதுவும் வந்து ஒரே கேம்பஸான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 172, 160 + 65 ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது ஒன் மோர் டாப் காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசியாக இருந்திங்கன்னா 186ம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி 179.5, 178.5 ஃபார் வந்து பிசிஎம், 178 எம்பிசி, 150.5 வந்து எஸ்சி, 127.5 எஸ்சிஏ, 169 வந்து எஸ்டி கேண்டிடேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜ் வந்து கோயம்புத்தூர் ஜோனலில் இல்லாத காலேஜே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது ஒன் ஆஃப் த காலேஜ் டாப்பில் சொல்லலாம். ஸோ இது 163 ஃபார் ஓசி, 154 பிசி, 136.5 தான் பிசிஎம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது 174. ஸோ கிட்டத்தட்ட வந்து நியர்பை நிறையா காலேஜஸ் வந்து லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கேபிஆர் காலேஜ், இதுவும் வந்து நீங்கள் டாப் காலேஜில் ஒன்று, இது 188 ஃபார் வந்து ஓசி, 182.5 பிசி, 175 பிசிஎம், 177 ஃபார் எம்பிசி, 149.5 வந்து எஸ்சி, 158 எஸ்சிஇ, 156.5 எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நிறைய காலேஜோட லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், சென்னை ஜோனல் கொடுத்துருக்கோம். ஸோ ஈரோடு சொல்லலான்னு இருந்தேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கிறதுனால ஸோ ஈரோடு, அதுக்கப்புறம் நாமக்கல், இது எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோவாக அடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வீடியோஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மார்னிங் 10, அதுக்கப்புறம் ஈவினிங் 5. ஸோ கீப் டச்சில் இருங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய டவுட்ஸை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.